ரொம்ப காலை ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கால் கொஞ்சம் ஓட வச்சுக்கணும். வெயிட் பார்க்கும்போது நேராக பார்த்துக்க, கீழே பார்க்காது, நேராக போகிற அப்படி. இயர்லி மார்னிங் செக் பண்ணுறது போதுனா அதான் கரெக்ட். காலை க்ளோஸ் பண்ணி வயிறு இழுத்து பிடிச்சாலே ஷோல்டர் ஆட்டோமேட்டிக் மேலே போகும். முடியெல்லாம் வந்து ப்ராப்பர் கட்டிங் எப்படி இருக்கும் அந்த கட்டிங்கில் வந்தால் தான் மெஷரே பண்ணுவாங்க. எடுத்த உடனே யாருமே ரிசைட் பண்ண மாட்டாங்க. வெளியே புரிஞ்சுங்க. ரிலாக்ஸ் இல்லை அடிப்பேன், ரிலாக்ஸ். சரி தம்பி, குட் மார்னிங் ப்ரோ. சரி, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ப்ளஸ்ஸு பாய்ஸ்க்கு வந்து செஸ்ட்டு வெயிட்டு செக் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். பட்டு ஹைட்டுக்கு எப்படி நிற்கணும், செஸ்ட்டு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி நிற்கணும்னு பார்த்துக்க. நம்மளுக்கு எது வரலையோ அதை வந்து இப்போயே தெரிஞ்சுக்க, அதுக்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்க. ஹைட்டு இல்லைன்னா ஹைட்டு நான் வந்து அழகும் போது அவ்வளோ இருந்தது சார், இப்போ இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் இல்லை. இப்போ அழகிற ஹைட் தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு, இப்போ அழகிற செஸ்ட்டு தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. எக்ஸ்பென்ஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90 சென்டிமீட்டர் வச்சுன்னு இருக்கேன் சார். எக்ஸ்பென்ஷனே இல்லைன்னா இவர் டிஸ்குவாலிஃபைட் தான். சரியா, ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிடலாம். வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு கேர்ள்ஸ் ஹைட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய்ஸ் வந்து ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு 3 ஒன்றா போனீங்க. சரியா, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து இல்லை நீ அப்படியே உட்கார், பாய்ஸ் அப்படியே உட்காந்து உங்களுடைய வெயிட்டை செக் பண்ணிக்க. நீ திருப்பி நெக்ஸ்ட் மந்த்து செக் பண்ணுவோம், அதுவும் பார்த்துக்கணும். நான் இந்த வெயிட் நிற்கும் போது மேக்ஸிமம் வந்து கையை வந்து என்ன பண்ணுறேன், பின்னாடி கட்டி இது பண்ண. நார்மலாக வந்து நார்மலாக ரொம்ப காலை ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கால் கொஞ்சம் ஒய்டாக வச்சுங்க. ஒய்ட்னா இது இல்லைம்மா. 62 900 கிராம்ஸ். நெக்ஸ்ட் 62 150 கிராம். 52 kg. Next 51. முடிச்சால் தனியாக வந்துடும். 63. 71. கால் தொடச்சிடுவாம்மா. மிஷின் போயிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ண முடியும். 42. 54. Next boys வந்து 61. கால் கொஞ்சம் 51. 70. 69. வெயிட் பார்க்கும்போது நேராக பார்த்துக்க, கீழே பார்க்காது, நேராக போகிற அப்படி. 60. ஏர் பண்ணலாம் எடுத்துகிட்டு போது ஹைட் செக் பண்ணும்போது ஏர் பண்ண மேலே இருந்து எடுத்துகிட்டு. 61. 47. 83. 65. இந்த சில பேர் வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கா இல்லை மாறி இருக்குதுல்ல. 1 or 2 kg வேரியேஷன் ஆகும். சரியா, இயர்லி மார்னிங் செக் பண்ணுறது போதுனா அதுதான் கரெக்ட். மார்னிங் செக் பண்ணுற வெயிட் தான் கரெக்டுமா. சப்போஸ் நைட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிலோ அதிகமாக கட்டுது சார், மார்னிங் கம்மியாக கட்டுதுன்னா மார்னிங் பண்ணுறது தான் கரெக்டாக. வெயிட் எப்பவுமே எங்கே செக் பண்ணுவோம், மார்னிங் தான் செக் பண்ணுவோம் அதில். சரியா, அதே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் உள்ளே தான் இருக்கேன், வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய போனோட டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், போனோட வெயிட் அதிகமாக இருக்கும். சரியா, ஏன்னா நான் உள்ளே தான் இருக்கேன், வெயிட் அதிகமாக இருக்குன்னா போனோட வெயிட் அதிகமாகும். இதுதான் வேரியேஷன் ஆகும். ஸோ பாய்ஸ் வந்து செஸ்ட்டு மெஷர் பண்ண போகிறோம். புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணிக்க. புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணது கரெக்டாக இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டுவோம். இந்த 3 ரூல் ஃபாலோ பண்ணிக்க. நிற்கும் போது என்ன பண்ண போகிறேன், காலை க்ளோஸ் பண்ணி நிற்க போகிறேன். கான்செப்ட் புரியுதா, காலை க்ளோஸ் பண்ணி நிற்க போகிறேன். ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன், ஷோல்டர் வந்து ரைஸ் பண்ணி, காலை க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் ஷோல்டர் ரைஸ் ஆகிடும். மூணாவது வயிறு இழுத்து பிடிச்சானாங்க ஆட்டோமேட்டிக் ஷோல்டர் மேலே போவாங்க. கான்செப்ட் புரியுதா, நிற்கும் போது இப்படி நிற்காது. நார்மலாக நிற்கும் போது காலை க்ளோஸ் பண்ணிக்க. காலை க்ளோஸ் பண்ணி வயிறு இழுத்து பிடிச்சாலே ஷோல்டர் ஆட்டோமேட்டிக் மேலே போகும். சரியா, இந்த பொசிஷன் ரெடி. பின்னாடி ஓட்டி like you, be strong to hold the
வயிறு இழுத்து குடி. நார்மல் வயிறு விட்டுரு. வயிறு விட்டுருமா? இழுத்து குடி. 156. வயிறு இழுத்து குடி. 158. வயிறு இழுத்து குடி. நில்லு. இன்னும் இழுத்து குடி. 158.5. வயிறு இழுத்து பிடிச்சா ஷோல்டர் ரைஸ் ஆகும் இன்னும் அங்கே. 154.5. வயிறு இழுத்து குடி. இன்னும் இழுத்து குடி. 154. நூறு ஸ்கிப்பிங் போட்டப்போ. வயிறு இழுத்து குடி. இன்னும் இழுத்து குடி. இன்னும் இழுத்து குடி. எவ்வளோ உங்க கம்யூனிட்டி வருது? இன்னும் இழுத்து பிடிச்சோம் இல்லை. இது மாதிரி எவ்வளோ சொன்னேன்? 56.5. வயிறு இழுத்து குடி. 159. சரி, 1 by 1 நின்னுது. ஒரே ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணீங்க. நிற்கும் போது என்ன பண்ண போற? கால் ஒயரா வச்சு நிற்காது. காலை வந்து என்ன பண்ண? க்ளோஸ் பண்ணிக்க. க்ளோஸ் பண்ணா ஒரு ஷோல்டர் ரைஸ் ஆகும், ஹெட்டும் ரைஸ் ஆகும். கான்செப்ட் ஒன்று. இங்க வந்து அது மாதிரி நான் சொல்ற 3 இன்ஸ்ட்ரக்ஷன் ஹைட் அளக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ண போற? நீ வந்து கையை வந்து பின்னாடி காட்டுறது, பையை வந்து என்ன பண்ண? முறுக்கி நிப்பியெல்லாம் நிற்காது. நார்மலா வந்து ஸ்டேப்ல நிற்கிறேன்னா இந்த பொசிஷன் நின்னுக்கு. மூணாவது வயிறை இழுத்து பிடிச்சி நின்னா இது ஷோல்டர் ரைஸ் ஆவாங்க. சரியா? காலை ஒயரா வச்சு நிற்காத ஒன்று. காலை க்ளோஸ் பண்ணிக்க. ரெண்டாவது வயிறு இழுத்து பிடிச்சி நில்லாங்க. சின்ன எப்படி தூக்கி நிற்காத, சின்ன நார்மலா. நீ நார்மலா நின்னாதான் இந்த போன் வந்து தெரியும் அங்க. இப்படி தூக்கி நின்னா இது வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா சின்ன வந்து டவுன் பண்ணிக்க. 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்க. ஒன் 73.5. க்ளோஸ் பண்ணுவோம். வயிறு இழுத்து கொடுக்கணும். 178.5. 178.5. Down. 177.5. 170.5. Just ready ஆயிக்கு. பின்னாடி கால் க்ளோஸ் பண்ணு. 173.5. 170.5. 175. இந்த ஹைட்டு வந்து நிறைய பேர் வந்து நிற்கிற பொசிஷன் ஓகே. இது அங்கே செக் பண்ணுற விஷயம் பார்த்தோன்னா உனக்கு சென்சர் தான். நார்மலாக உங்களுக்கு இந்த மேனுவல் வந்து வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரேர். நீ அதுக்கு முடிய வளர்த்துன்னு போயிட்டா கரெக்டாக இருக்கும். சார் 2 mm 3 mm கம்மியாக இருக்குது, அங்கே அளந்துருவாங்க அப்படின்னு அந்த கான்செப்ட்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. முடியெல்லாம் வந்து ப்ராப்பர் கட்டிங் எப்படி இருக்கும் அந்த கட்டிங்கில் வந்தால் தான் மெஷரே பண்ணுவாங்க. முடிய அதிகமாக வளர்த்துன்னு போயிட்டா அந்த ஹைட்டு 2 mm அதிகமாகிடும்னு நினைக்காது. ரெண்டாவதுல வந்து சில பேர் ஒருத்தங்க கேட்டாங்க, சார் இந்த 5 mm வந்து 170 இருக்கணும் சார் என்னுடைய கம்யூனிட்டிக்கு, பட் வந்து 169.5 இருக்கு அப்படின்னா அது 169.5 இருந்தால் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவோம் 170 போட்டுருவாங்க. ஆனால் அவனை வெயிட் பண்ண வைப்பாங்க. அங்கே வெயிட் பண்ண வச்சுன்னா சூப்பர் செக் பண்ணுவாங்க. சூப்பர் செக்னா அங்கே வந்து திருப்பி ரீடெஸ்ட் ஒரு 3 பேர் அளப்பாங்க. ஆஃபீஸர் வந்து 3 பேர் அளப்பாங்க. அளந்துடுது மெஷர் பண்ணாதான் உனக்கு வந்து கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க.
எடுத்த உடனே யாருமே ரிசைட் பண்ண மாட்டாங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. அங்கே போய் நின்று இந்த மாதிரி கொஞ்சம் சப்போஸ் ஹைட் இல்லாத பொண்ணு தூங்கி இந்த பற்றியா ரிலாக்ஸாக அதுமாரி தூங்கிடு. ஒரு மினிமம் ஒரு ½ அன் அவர் கூப்பிட்ற டைமுக்கு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அங்கே போய் இந்த கொட்டி வீங்க வைக்கிற வேலையெல்லாம் வேணாங்க. புரியுதா? இருக்கிற ஹைட்டு இதுதான் பேசிக். நிற்கிற பொசிஷன் கரெக்டாக நின்றுட்டு பார்த்தா சில பார்த்தோன்னா ஒரு 5 mm கம்மியாக இருக்கு பாரு, அவனுக்கு வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக போட்டுருவாங்க. 69.5 இருக்குன்னா 70 கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஹைட் உங்களுக்கு செஸ்ட்டு. இப்போ நார்மலாக உங்களுக்கு செஸ்ட் எவ்வளோ மெஷர் பண்ணுவாங்க அதில்? 80 வந்தால் ரிசல்ட்டாக செலக்டட். அதில் கொஞ்சம் தெரியாத வச்சுக்க. 81 to 86 போகிறேன். இப்போ இவனோட செஸ்ட்டு பார்த்தோன்னா 81 தான் தெளிவாக புரிஞ்சுக்க. நார்மலாக எப்படி செஸ்ட்டு அழகுன்னு தெரியாமல் நின்றாங்க. இவன் செஸ்ட்டு பார்த்தா 81 சரியா? ஆனால் எக்ஸ்பெண்ட் ஆகுது எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 5. 81லேருந்து எக்ஸ்பெண்ட் பண்ணால் 85 தான் வரணும். 86 தான், 85 86 சரி. 81ல 86 5 எக்ஸ்பெண்ட் ஆகணும். நம்ம 87 கூட இருக்கலாம், 90 கூட இருக்கலாம், 91 கூட இருக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் பேசிக்காக 81 to 86 இருக்கணும் சரியா? சில பேர் வந்து 81 தான் இருக்கணுமா இல்லை 90 இருக்கலாமான்னு கேட்கலாம். அதில் சரியா? நீ எவ்வளோனா வச்சுக்க, ஆனால் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும். கான்செப்ட் புரியுதா? 81 தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் 70 வரக்கூடாது, 79 வரக்கூடாது, 80 வரக்கூடாது. மினிமம் 81 இருக்கணும். 86 எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க. இல்லை இவங்க செஸ்ட் பார்த்தா 86 இருக்கு அப்படின்னா 86லேருந்து என்ன பண்ணலாம், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்வளோ வரும்? 86லேருந்து 5 91 இருந்தால் போதும். 91 இவன் செஸ்ட் எக்ஸ்பெண்ட் இருக்கு, நார்மலாக இருக்கு, 91 இருக்குன்னா என்ன பண்ணலாம், 96. இதுதான் கான்செப்டே. இங்கே சில பேர் வந்து சார் 98 இருக்கு சார் என்னோட செஸ்ட் நார்மல் பொசிஷனு, ஆனால் எக்ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு 5 சென்டிமீட்டர் வரல அப்படின்னா யுவர் டிஸ்குவாலிஃபைடு தான், ரிஜெக்டட் தான். அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கு. அதனால எனக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சி அதிகமாக காமிச்சிக்காது. அது எவ்வளோ சுருக்கி காட்டணும்னு சுருக்கி காட்டிக்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகும் சரியா? நிற்கிற பொசிஷன் நார்மல் நின்றுக்க. கை ஓப்பன் பண்ணுறது வந்து லிம்ஸும் விங்ஸும் லேட்டர் ஓப்பன் பண்ணி இந்த பொசிஷனில் காட்டுச்சு. இது நார்மலாக ரொம்பலாம் வேணாம், ஓப்பன் பண்ணி இந்த பொசிஷன் வச்சு காமிச்சாலே போதும் சரியா? சில பேர் இப்படி வந்து காட்டுவேன், இதெல்லாம் வந்து ப்ராப்பரான பொசிஷனே இல்லை. நார்மல் நின்று ஒரு ஸ்டைலாக வந்து இந்த போஸ்ட் கொடுக்குது. உங்க செஸ்ட் முன்னாடி வந்தோம், இங்கே லேட்டர் விங்ஸும் ஓப்பன் பண்ணிக்க, அவ்வளோதான் சரியா? டைம் சீக்கிரம் எப்படி நார்மல் 84. இப்போ என்ன பண்ணோம், இன்னும் எவ்வளோ சுருக்குமே சுருக்கிக்கு, இன்னும் உடம்பு சுருக்கிக்கு. 82 எக்ஸ்பெண்ட் 90. அவ்வளோதான். நெக்ஸ்ட் முடிச்சு போய் வந்துடும். 99 சொன்னல. இது இப்போ என்ன பண்ணுவேன், இன்னும் எவ்வளோ உடம்பு சுருக்கி. 98 எக்ஸ்பெண்ட் 105. இப்போ சில பேர் வந்து 77 தான் வருது. நம்ம என்ன பண்ணோம், 81 வர வரைக்கும் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 81 வந்துரு. இப்போ 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணு. 84 போடு, புஷஸ் போட்டு வந்துரு. இப்போ இவனுக்கு வந்து 78 தான் வருது. நம்ம என்ன பண்ணலாம், 81 வரைக்கும் அது நார்மல் பொசிஷன் வந்துரு. அதுக்கப்புறம் 5 எக்ஸ்பெண்ட் பண்ணா எக்ஸ்பெண்ட் ஆகல. இப்போ 3 தான் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா புஷஸ் போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கு. சான்ஸ் கொடுப்பாங்க, ரிஜெக்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. 2-3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் ஃபெயிலியர் ஆனாலும் ரிஜெக்ட்னு நினைச்சுக்கு. நெக்ஸ்ட் 82 எக்ஸ்பெண்ட் 89. நெக்ஸ்ட் 89 குறைச்சுக்க. டேய் ரிலாக்ஸா விடுறா, இன்னும் ரிலாக்ஸ், இன்னும் செஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுது. 87 எக்ஸ்பெண்ட் 93. 5 எக்ஸ்பெண்ட் வச்சு கால்குலேட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இல்லை அடிப்பா ரிலாக்ஸ் 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 84 91 84 91 next இன்னும் தள்ளு 84 ஒர்க் அவுட் பண்ணணும். நிற்கிற பொசிஷன் கரெக்டாக நின்று போகிறேன். ரெண்டாவது என்ன பண்ண செஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ண பார்த்துக்கு. இதை வந்து கையை டைட் பண்ணனா இன்னும் அப்படியே தான் இருப்பேன். பாடி எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணி எவ்வளோ சுருவிக்கு ஒரு 4-5 பேர் அப்படி தான் மாட்டிக்கினா இல்லை. திருப்பி ரிலாக்ஸ் பண்ண தான் அந்த 5 சென்டிமீட்டர் வருது. இல்லை நிற்கிற பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக நின்று செலெக்ஷன் டைமில் மாற்றி பண்ணுறாரு. சரியா டிஷர்ட் மாற்றி செஸ்ட் இல்லாத ஆள் கொஞ்சம் ஒர்க் அவுட் சொல்கிறோம் நாங்கள். சரியா டெய்லி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். கிரவுண்டு வந்தீங்கனாலாம் அந்த அட்லீஸ்ட் செஸ்ட் எக்ஸ்பெண்ட் ஆகுது. என்னென்ன ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போனால் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 3 ஒர்க் அவுட் தான். டபுள் பாரில் என்னென்ன பண்ணோம், சிங்கிள் பாரில் என்ன பண்ணோன்னு பார்த்துக்க. இல்லை புஷ்அப்ஸில் என்னென்ன வேரியேஷன் பண்ணணும்னு பார்த்துக்க. வாரத்தில் 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.